ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பலிகளை சுகந்த வாசனையை நுகர்ந்த எங்கள் ஆண்டவர் நோவாவோடும் அவன் குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்த தேவன், இப்பொழுது நீர் எங்களோடு கூட வாயின் வார்த்தைகளால் உடன்படிக்கை பண்ண போகிற தயவுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் தண்ணீர் பேசுவீராக, இடைபடுவீராக. ஆலயத்திலே உங்களுடைய சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் சபைக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு மிக முக்கியமான அமைப்பு, ஸ்ட்ரக்சர். சபை என்பது நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் சபையை நம்ம ஸ்ட்ரக்சர் மாற்றிட்டோம். என்ன மாற்றிட்டோம்னா, புதிய ஏற்பாட்டில் சபை கட்டடம் கிடையாது, நாம தான் சபை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷனில் ஆயிட்டோம். நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த கட்டடத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம தான் சர்ச்சு, ஆனால் நம்ம கட்டடத்துக்கு நம்ம சுத்தமாக வச்சுப்போம். நாளைக்கு ஆராதனைனா இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம், செருப்பை வெளியே விட்டுருவோம். இதுக்குன்னு ஒரு கணம் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. பட் இந்த கட்டடத்துக்கு இருக்கிற மரியாதை கூட எதுக்கு இல்லை? சரீரத்திற்கு கிடையாது. சரீரம்னா உடனே நான் சொல்கிறது, சரீரத்தை நீங்கள் வெளியரங்கமாக டெக்கரேட் பண்ணுறதை சொல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே இப்போ நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த ஆலயத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் தேவனுடைய ஆலயமாக நமக்கு தரணும். ஆனால் நாம் இன்னைக்கு ஆலயமாக கருதப்படவில்லை, அல்லது நமக்கு அந்த தாட் இல்லை. இது தெரியும், வசனமெல்லாம் தெரியும், பட் நம்ம அந்த தாட்டுக்குரியவங்களா இல்லை. நாம் ஆலயனாலே சர்ச்சுன்றது நம்ம நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பிசாசு பண்ண மிகப்பெரியதான ஒரு வேத புரட்டு. எப்படின்னா நம்மளை மாற்றி விட்டான். அப்படியே மாற்றி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம தான் சர்ச்சுங்கிற தாட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். அதனால வேதம் என்ன சொல்லுது? மிக தெளிவாக அந்த நீங்கள் வாசிச்ச 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறது. இப்போ நம்ம சர்ச்சா, ஆலயமா அல்லது மாளிகையா அப்படிங்கிறது தான். மாளிகைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடியதான் மாளிகை. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தை தான் வேதம் மாளிகை என்று சொல்லுகிறது. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம். நல்லா கவனிங்க, அவன் கட்டினது என்னது? ஆலயமா மாளிகையா? ஆலயமாகிய மாளிகை, அதான் அப்படி சொல்லுது. 17வது வசனத்தையும் வாசிங்க. அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருக்கு. இதைத்தான் பேதுரு இங்க எழுதுறாரு. நாம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆலயமாக இருக்கிறோம். கூடவே நம்ம என்ன பண்றாரு? மாளிகை என்பது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்தையும் சாலமோன் கட்டுகிறார், அப்புறம் ராஜகுமாரத்திற்கு மாளிகையும் கட்டுகிறார், ரெண்டுத்தையும் கட்டுறார். அதே போலதான் ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறாரு. நாமே ஆலயமாகவும் இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நாம் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் சில மிக முக்கியமான காரியங்களை ஆலயத்துக்கென்று ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த ஆலயத்துக்கென்று சில முறைமைகள் இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை நம்முடைய சரீரத்துக்கு நாம் செய்கிறது இல்லை, ஏன் நம்ம அதை ஆலயமாக பார்க்காததுனால. ஆனால் வேதம் சொல்லுது நாம தான் ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறோம். அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, ஜீவனுள்ள கற்களாக நாம் ஒருமித்து கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிக முக்கியமாக ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம், அல்லது ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறோம் அப்படி சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நம்மை ஆலயமாகவும் மாளிகையாகவும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? கட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு மாளிகையை கட்டுறதாக இருக்கட்டும், அதற்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் தான் அதை கட்டப்படும்.
எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அப்படி கட்ட தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஏன் கட்டுறோம், நம்மளே ஏன் அதை கட்டுறதில்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கட்ட தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் தான் அது எப்படி கட்டணும், என்ன செய்யணுங்கிறதுலாம் என்ன செய்வார், சொல்லிக் கொடுப்பாரு. நமக்கு நிறைய ஐடியா இருக்கும். ரூம் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், சரி நீங்கள் கட்டுங்க அப்படின்னா நம்ம கட்ட வராது. அதுக்குரியவர்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொண்டு அல்லது அதுக்குரியவங்க நம்ம கட்டி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டி கொண்டு இருக்கும்போது நமக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாம உருவாக்கின ப்ரொசீஜர் விட்டுருங்க. நாம ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வேதம் சொன்னதுலேருந்து ரொம்ப வழிவிலகி போய் ஒரு 10% 20% நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்னா, மற்ற சர்ச்சஸோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பரவாயில்ல அந்த அளவில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்மளோட கம்பேரிசன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, அந்த சர்ச்சுக்கு நாங்கள் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நாங்கள் பரவாயில்ல, அவங்களாம் எவ்வளோ மோசம், அதுக்கு எங்கள் சர்ச்சு எவ்வளோ பரவாயில்ல, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பையனை ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவன் பாருங்கள் 40 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டான், நீ பரவாயில்லடா 42 எடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க. கம்பேரிசன் யாரோட பண்ணுவீங்க நீங்கள்? குறைஞ்ச மார்க் எடுத்தனோட பண்ணுவீங்களா, நல்ல மார்க் எடுத்தனோட பண்ணுவோமா? நல்ல மார்க் எடுத்தனோட தானே பண்ணுவோம். நல்ல 95 எடுக்கிறவன் 100 எடுக்கிறவனோட தான் கம்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளுடைய கம்பேரிசன் முழுக்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த ஃபெயில் ஆகிறவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க ஃபெயிலு பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டோம், ஜஸ்ட் பாஸாவது ஆகிட்டோம், எங்கள் சர்ச்சு பரவாயில்ல, நாங்கள் ஓரளவுக்கு 9 6 நாங்கள் 10க்குலாம் வந்துடுவோம், அந்த சர்ச்சில் 11 மணிக்கு தான் வருவாங்களான்னு. இவங்க 10க்கு வரது தப்புன்னு அவங்க தெரியவே தெரியாது. அந்த சர்ச்சுக்காரன் 11 மணிக்கு வரோம், அதுக்கு நாங்கள் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் சொல்கிறேன், நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்றைக்கி எந்த அளவில் இருக்குன்னா சுயநீதி அளவில் இருக்குது. நமக்கு நாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கிட்டோம். ஓகே ரைட், பரவாயில்ல, பெட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய அளவு ஒன்று இருக்கிறது. அந்த அளவின்படி கட்டப்படுகிறவர்கள் தான் நீங்களும் நானும். அந்த அளவுப்படி தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த அளவின்படி தான் நாங்கள் இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. அந்த அளவின்படி இல்லாமல் நம்ம ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அளவின்படி நான் பரவாயில்ல இருக்கிறேன் அப்படின்னா வேதம் அதை ஒத்துக்காது. இப்போ ஆலயமாக நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது ஒரு ஆலயமாக இருக்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான கற்களாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுது ஜீவ கற்களாக இருக்கிறோம், லிவிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுது. ஜீவனுள்ள கற்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் யார்? அத்தனை பேரும் கல்லு மாதிரி இருக்கீங்க, ஆனா உயிருள்ள கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொன்றும் இப்ப நம்ம எப்படி உட்காந்துருக்கிறோம்? எல்லாம் ஜீவனுள்ள கல்லு மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாம் இந்த இணைப்பு, நாம் அத்தனை பேரும் ஒரு கற்களாக இருக்கிறோம். அத்தனை பேரும் இணைஞ்சால் தான் ஒரு ஆலயம். நம்ம அத்தனை பேரும் இணைஞ்சு ஒரு ஆலயமாக கட்டுறோம். அப்ப அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு, அதுல உள்ள காரியங்கள் சிலவற்றை தியானிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கல்லுக்குரிய இம்பார்ட்டன்ஸ், ஒரு 3 விதமான 4 விதமான கற்களை கர்த்தர் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த கல்லுகளெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆலயமாக இருக்கிறது. வாசிங்க 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இப்போ முதலாவதாக இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான காரியம், ஒரு காரியத்தை ஒரு ஆலயம் கட்டுறதா இருக்கட்டும், மாளிகை கட்டுறதாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஸ்திவாரத்தை ஒரு கல்மனையின் மேல் போடுவோம். ஒரு இடத்துல தானே கொண்டு போய் என்ன செய்வோம்? அஸ்திவாரத்தை போடுவோம். அந்த அஸ்திவாரத்தினுடைய கல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்றது, நீங்க வாசிச்ச வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். திருப்பி வாசிங்க பாப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய ஜீவனுடைய கல்லாகிய, இப்ப யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் ஜீவ கற்கள், ப்ளூரல். அது கல்லு ஒண்ணுதான். அந்த ஒரு கல்லு மேல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அஸ்திவாரம் போட முடியும். அப்ப அந்த அஸ்திவாரம் போடுவதற்காக, அஸ்திவார கல் இல்லை இது அஸ்திவாரம் போடுவதற்கான கல். அது அந்த கல் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மனுஷரால் தள்ளப்பட்டதான ஒரு கல். மனுஷர் என்ன பண்ணிட்டாங்களா? அந்த கல்லை வேணான்னு தள்ளிட்டாங்களாம். ஆனா அந்த கல் தான் ஒரு நாள் அஸ்திவாரம் போடுவதற்கு மூளைக்கல்லாக மாறியது என்று வேதம் சொல்லுது. ரொம்ப நாளா எனக்கு இந்த மூளைக்கல்னா என்னன்னு தெரியாமே இருந்துச்சு. மூளைக்கல்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த 2 சைடு கட்டிக்கிட்டே வரும்போது கார்னர்ல ஒரு ஓட்டம் இருக்கும் பாருங்க. வீடு கட்டும்போது பார்த்துருக்கிறீங்களா? கட்டிக்கிட்டே வந்துருவாங்க. அப்போ செங்கலை வச்சுக்கிட்டே வந்தால் அந்த கார்னர்ல செங்கல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சதுரம் இருக்கும். அதாவது செங்கல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ அந்த கார்னர்ல இருக்கிற ஓட்டையை வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழே இருக்கிற கல் இருக்குல்ல, அதை உடச்சி வைப்பாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் அதுதான் மூளைக்கல்னு. ஆக்சுவலாக அது மூளைக்கல் இல்லை. யாக்கோபு போய் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் தலைக்கு ஒரு கல்லை வச்சு படுக்கிறார் பாருங்க. படுக்கிறாரா? அவர் நித்திரை தெளிந்து எழுந்து என்ன பண்றாரு? சொப்பனத்தில் எழுந்துருச்சு என்ன பண்றாரு?
அந்த கல்லை எடுத்து நிறுத்தி, அந்த கல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்துச்சு? அவர் தலைக்கு கீழே இருந்துச்சு. அந்த கல் அவர் தலை வச்சு ஏன் படுத்தாருன்னா, அந்த கல் அங்கே பெத்தேலில் தேவனுடைய வீட்டில் சும்மா கடந்த கல், யாருமே யூஸ் பண்ணாம கடந்த கல். அவர் போய் அதை தலைக்கல்லாக, தன் தலைக்கு கல்லாக வைக்கிறார். அதை எடுத்து நிமிர்த்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அது ஆலயமாக மாற்றப்படுகிறது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக மாறியது. நான் நினைச்சிட்டு இருந்தது வேற. ஆனா அந்த இதை படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த தலைக்கு மூளைக்கல்லாக அவன் வைத்து படுத்து கொண்டிருந்தது. அதுக்கு ஒருவேளை கட்டடத்துக்கு வேற அர்த்தம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் தாட் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். அவன் அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு எண்ணெயை வாத்துட்டு போயிட்டான். அவன் அந்த கல்லை விட்டுட்டு போயாச்சு. திருப்பி போயிட்டு வரும்போது தான் அந்த கல்லை அவன் திருப்பி தேடணும். அப்படிப்பட்டதான ஒரு கல். அப்போ இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான, ஆலயமே நிற்கக்கூடியதான மிக முக்கியமான கல் மனுஷரால் தள்ளப்பட்டதான கல், ஆகாதது என்று ஒதுக்கப்பட்ட கல். கர்த்தர் எதை செலக்ட் பண்றாரு தலைக்கு மூளைக்கல்லாக? அவர் தன்னையே அவர் எப்படிதான் காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷரால் தள்ளப்பட்டது, ஆகாது என்று தள்ளப்பட்டது. இது ஒரு நாள் கேட்பாரற்று கிடந்தது. இதற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லாதிருந்தது. இதுதான் ஆலயத்தினுடைய மிக முக்கியமான கல். ஒருவா நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை கட்டும்போது யூதர்கள் தேவாலயம் கட்டுறாங்க. இப்ப அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கற்களை இப்பயே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதுல அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு கல்லையும் வச்சிருக்காங்க. அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சு அந்த கல்லை வாங்கி வச்சு, அந்த கல்லுக்கு என்னென்னமோ விசேஷம் சொல்றாங்க. நைட்ல பார்த்தா நிலவு வெளிச்சத்துல பார்த்தா அது ஒயிட்டா தெரியுமா, பகல்ல சூரிய வெளிச்சத்துல பார்த்தா அது மஞ்சளா தெரியுமா, அது என்னென்னமோ சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கல்லுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அவர்கள், ஒரு நாள் அவங்களை தேடி வந்த மூளைக்கல் ஒன்று இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் தேடி வந்துச்சு. அந்த கல்லுக்கு அவர்கள் அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். அந்த கல்லை தள்ளி விட்டார்கள். ஆனால் அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆலயத்திற்கு, நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறது. அவர்கள் வேண்டாம் என்று தள்ளப்பட்டது. பல நேரங்களிலே கர்த்தர் அந்த மூளைக்கல்லை போலத்தான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நாம் மனுஷனால் நிராகரிக்கப்பட்டவர்கள். வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அன்னைக்கு நம்ம புறஜாதியார் நமக்கு பேரு, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும். அத்தனை பேருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும். அது என்ன சாட்சியா இருக்கும்னா, ஏதோ ஒரு இடத்துல நாம் மனுஷரால் நிராகரிக்கப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருப்போம். அது எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். குழந்தை பருவத்தில் இருக்கலாம், அப்பா அம்மா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், அல்லது அப்பா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், அம்மா விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், அல்லது வாலிப பிராயத்தில் நாம் தவறப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது திருமண காரியங்களில் அதுக்கு பிறகு நம் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நாம தள்ளப்பட்டவர்கள், வேண்டாம் என்று நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள், அந்நியர்களாக இருந்தோம். இந்த வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் அவருடைய மூளைக்கல்லுக்கு பக்கத்தில் வைக்கும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பல நேரத்தில் நம்ம அதான் நினைக்கிறோம், ஆக்சிடென்டாக இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். நம்ம வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் என்பது நமக்கு தான் இருக்கிறது ஒழிய கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. கர்த்தரோடத்துல ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அவருக்கு எல்லாமே ப்ரீ பிளான்ட். அவருக்கு எல்லாமே ப்ரீ பிளான். இன்னைக்கு நேற்று ப்ரீ பிளான் இல்லை, 6000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ பிளான். உலக தோற்றம் முதல் அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நாம அந்த பிளானை தெரிஞ்சுக்காததுனால ஆக்சிடென்ட் போம். நம்ம அந்த பிளான் என்னன்னு தெரியாததுனால ஆக்சிடென்டா நடந்துச்சு, திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு. கர்த்தருக்கு திடீரே கிடையாது. அவர் திடீர்னு பயமுறுத்தவும் முடியாது. அவருக்கு எல்லாமே முன்னாடி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் இந்த உலகம் ஏதோ ஒரு இடத்துல தள்ளிவிட்டது. அப்படி தள்ளினதுதான் நமக்கு குவாலிஃபிகேஷனாக மாறிடுச்சு. ஏன்னா இயேசுவை தள்ளினதுதான் நமக்கு குவாலிஃபிகேஷனாக மாறிடுச்சு. அவர் அவங்க வேணான்னு சொன்னதுனாலதான் அவர் நமக்கு கிடைச்சாரு. இல்லைன்னா அவர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். கானானிய ஸ்திரீ போய் கேட்பாங்க இயேசு கிட்ட, எனக்கு மேஜையிலிருந்து ஒரு துணிக்கையாவது கொடுங்க. இவர் சொல்லுவார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லும், மேஜையிலிருந்து விழும் துணிக்கையாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இயேசு சொல்லுவார், உன் விசுவாசம் பெரியதும்பாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப அர்த்தம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த அம்மா துணிக்கை தான் கிடைச்சு. துணிக்கைனா மேல தூள் நம்ம கணக்குக்கு சொன்னோம்னா அது அங்க இருக்கக்கூடியதான இந்த டிட்பிட்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனா விஷயம் என்னன்னா, அவன் அந்த துணிக்கையை போடுறதுக்கு பதிலா இயேசுநாதருங்கிற அப்பத்தையே தூக்கி போட்டான் வெளியே யூதன்.
அவன் போட்டனுடைய விளைவு அந்த கானானிய ஸ்திரீக்கு துணிக்கைக்கு பதிலாக அப்பம் கிடைச்சிருச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, உன் விசுவாசம் பெரியதும்பார் ஆண்டவர். எதுக்கு பெரியதுன்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும், அதை வச்சாதானே அளவு பார்க்க முடியும் பெரியதுன்னு. இஸ்ரவேலர்கள் விசுவாசத்துல வந்தவர்கள். எந்த விசுவாசம்? ஆபிரகாமின் விசுவாசத்துல வந்தவர்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியா எண்ணினார். அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை விட இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் பெரியது என்று கர்த்தர் சொல்வார். அதனாலதான் அந்த அம்மாவுக்கு துணிக்கைக்கு பதிலாக அப்பம் கிடைச்சிச்சு. நமக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட மூளைக்கல் நம்ம கையில கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஆலயத்தினுடைய மூளைக்கல்லாக இயேசு இருக்கிறார். நீங்களும் நானும் அதன் மேல் இருக்கக்கூடிய ஜீவ கற்களாக இருக்கிறோம். அந்த கல்லுக்கு எப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குதோ அதே மாதிரி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. நம்ம அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்தில் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள், யாராலேயோ தள்ளப்பட்டவர்கள். எனக்கு நான் இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமா நினைப்பேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி சொல்லும் போது ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அந்த அம்மாக்கே ஒரு 50-55 வயசு இருக்கு. அவங்க பார்க்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க அம்மாக்களை பத்தி ரொம்ப பேசுறீங்க, ஆனா நான் எங்க அம்மாவாலேயே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தாயார் செய்த சில கொடுமைகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கும் நான் என் தாயை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வேதம் சொல்லுது இல்லையா, கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோ அப்படின்னு இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாருல. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களால் தள்ளப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நாம் இங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி தள்ளப்பட்ட நீங்களும் நானும் ஒரு தள்ளப்பட்ட கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம், அல்லது அதுக்கு மேல் கட்டப்பட்டு வருகிறோம். கீழே இருக்கிறவரும் அப்படிப்பட்டவர் தான், மேல இருக்கிற நம்மளும் அப்படிப்பட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன தோணுது, நாம அதை அப்படி எடுத்துக்கிறது இல்லை. நாம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன் பிரச்சனை தான் பெருசு. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்திருக்காதும்பாங்க. இயேசுநாதர் சொல்றார், அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே உலகத்துல வந்திருக்காது அப்படின்னு. எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது, நம்மள மாதிரி பிரச்சனை யாருக்கும் இல்லை, நம்மள மாதிரி பிரச்சனை யாருக்கும் இல்லைன்னு. உட்காந்து பேசி பார்த்தோம்னா அவன் பேசிட்டு போகும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் ஜனங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு என்ன சொல்றது, பிள்ளைகளால் தள்ளப்பட்டதான பெற்றோர் அவங்கள போய் உட்கார்ந்து பேசி பார்த்தோம்னா இப்படியெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா, இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். நடக்குது. அப்படி இன்னைக்கு உலகம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, சீர்கேட்டினுடைய உச்சத்தில் இருக்கிறது. உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தள்ளப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரையும் தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூளைக்கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல் தான் தன்னை போலவே தள்ளப்பட்ட எல்லா கல்லையும் சேர்த்துக் கொள்ளுகிறது. பல நேரத்தில் அந்த மூளைக்கல் தெரியாம நம்ம அலைஞ்சு திரிஞ்ச இடம் எத்தனையோ இருக்குது. இந்த கல் இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம பல கல்லை தேடி போய் அந்த கல்லெல்லாம் நம்மளை தள்ளி. அதான் எங்க பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார்னு உணர்ந்த பாட்டு 2ல் வரும். அப்போ பல நேரத்தில் அந்த காட்டு மரங்களோடய பழகி 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 நம்மளும் ஒரு காட்டு மரத்துலேருந்து இன்னொரு காட்டு மரம், இன்னொரு காட்டு மரத்துலேருந்து இன்னொரு காட்டு மரத்துக்கு தான் போயிட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் நம்ம அந்த காட்டு மரங்களை மாற்றி மாற்றி உட்காடுறோம். இதுக்கு அது பரவாயில்லையா இருக்கும், அதுக்கு இது பரவாயில்லையா இருக்கும், இதுக்கு அது பரவாயில்லையா இருக்கும்னு. எங்க பாஸ்டர் சொல்லுவார், எல்லாமே காட்டு மரம் தான். இல்லை பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும், இங்கிருந்து அங்கன்னு போனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் அது போனால் அதுவும் ஒரு காட்டு மரமாக இருக்கும். பல இடங்களில் இப்படி ரிஜெக்ட் ஆகி ஃபெட்டப் ஆகி கடைசியில் எலியா சொல்கிறான், போதும் கர்த்தாவே சாகரன் விட்டுருங்க, இதுக்கு மேலே வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை, என் பிதாக்களை விட நல்லவன் நான் கிடையாது. அவங்க போயிட்டு சூரச்செடி கீழே படுத்துறான். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்படியே தள்ளப்பட்டு கடைசியில் நமக்கு ஒரு கிச்சிலி மரம் கிடைச்சிச்சு, ஆப்பிள் ட்ரீ, நல்ல ஒரு மரம் கிடைச்சிச்சு. அதான் இயேசு கிறிஸ்து. காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துக்கு ஆல்டர்னேட் யாருமே கிடையாது, எப்பேற்பட்டவங்களும் கிடையாது, எந்த சூழ்நிலையும் கிடையாது. அது என்ன அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படி தெரியும். அவங்க அன்பா பேசும்போது, கொஞ்சம் நமக்கு ஆதரவா பேசும்போது பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்ல மரமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போனதா தெரியும் அது வேற காட்டு மரம். அப்புறம் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து பார்த்தா அதை விட இன்னொரு காட்டு மரம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை காட்டு மரத்தை தான் சுத்துவே நீயும், எந்த காட்டு மரத்துல போனாதுன்னும் நீ ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லு தான், ரிஜெக்டட் தான். ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுக்குறாரு, வாழ்க்கை கொடுக்குறாரு, அமைஞ்சது, அதோட சோதனம் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது, போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவைகளுக்கு நடுவில் தான் நாம் தேவனுடைய கற்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், ஆலயமாய் மாறுறோம். கர்த்தர் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அவனை விட பிரச்சனை எனக்கு ஜாஸ்தி, அந்த குடும்பத்தை விட இங்கே எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, இருக்கிறதுக்கு பேசாம ஓடி போயிடலாம், ஏன் இருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கு நடுவில் தான் நீ கட்டப்படவே முடியும்.
இல்லாம கட்டப்படவே முடியாது. உருவாக்குதல் என்பது வேறு. தள்ளப்பட்டால் ஒழிய நாம் உருவாக்கப்படவே முடியாது. நீங்க எடுத்து பாருங்க, ஆரம்பத்துல இருந்து யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை பிரிச்சு கூட்டிட்டு வருவார், கூட்டிட்டு வந்து தான் உருவாக்குவார் ஆண்டவர். அப்புறம் யாக்கோபை கூட்டிட்டு போயிடுவார் சிரியா தேசத்துக்கு, பிரிச்சு கொண்டு போய் தான் உருவாக்குவார். யோசேப்பை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவார், பிரிச்சு கொண்டு போய் தான் உருவாக்குவார். இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படித்தான் வனாந்தரத்துக்கு பிரித்து கொண்டு போய் உருவாக்கப்பட்டார். பல நேரங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடத்துவது எதற்காக? தள்ளப்படுகிற சூழ்நிலை, நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலை, மனுஷரால் நாம அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. ஏன் அந்த சூழ்நிலைக்குள்ள நடத்துகிறாருன்னா, கர்த்தர் உருவாக்குற ஒவ்வொரு கல்லும் அப்படித்தானே இருக்கும். கர்த்தர் உருவாக்கி கொண்டு வரவங்க ஏளனப்படுத்தப்படுவோம், அசிங்கப்படுத்தப்படுவோம், நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டேன்னு சொல்லுவோம், நம்மளை எல்லார் எதிரிலையும் அவமானப்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவாக்குதலுக்கான அடையாளம். அதற்கு நடுவுல நாம உருவாக்கிக்கிட்டே வருவோம். அப்ப நம்ம நினைச்சுப்போம், ஐயோ எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, நீ யார் மேல உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த இயேசு கிறிஸ்துவே அப்படி உருவாக்கப்பட்டவர் தான், எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவர் தான், ஆகாதது என்று தள்ளப்பட்டவர் தான். அந்த கல் தள்ளப்பட்டதனுடைய விளைவாகத்தான் நாம் அந்த கல்லுக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த சிஸ்டம். அப்ப முதலாவது அந்த கல் எப்படிப்பட்டது? தள்ளப்பட்டதான கல், நிராகரிக்கப்பட்டதான கல். அதுதான் வேதம் சொல்லுது, முன்னே நாம் அந்நியராய் இருந்தோம், புறஜாதியாய் இருந்தோம், யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. ராகாப்பு அவ்வளவு பெரிய, நான் தான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. ராகாப்பு எரிகோ கோட்டைய அவங்க ஜெயிக்கிறதுக்கு ராகாப் மிக முக்கியமான காரணம். அந்த 2 அந்த வேவுக்காரங்களை சேர்த்து எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எரிகோ கோட்டை இடிச்சு கொண்ட பிறகு ராகாப்பை கொண்டு வந்து எங்க வச்சிருந்தாங்கன்னா, பாளையத்துக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டானா. வேதம் சொல்லுது, நீங்க வாசிச்சு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துல ராகாப்பை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைத்திருந்தார்கள் இருக்கு. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 23 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ளவை யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அவதான் காரணம், எரிகோ ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் அவதான். அந்த வேவுக்காரலை மறைச்சு வச்சு அனுப்பி வச்சு எல்லாத்துக்கும் கர்த்தர் பயன்படுத்தின மிக முக்கியமான டூல். அவ்வளவு செஞ்சு அவளை என்ன பண்ணிட்டாங்களாமா, கூட்டிட்டு வந்து சம ஈக்குவலா வைக்க அவங்க விரும்பலையாமா. அது பிரமாணம் இருக்கு, அவங்க நியாய பிரமாணம் இருக்கு, அவங்க பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ராகாப்போட வியூல யோசிச்சு பாருங்க, நம்ம வியூல யோசிச்சு பாருங்க. அது இஸ்ரவேலோட வியூல சரி, அவங்களுக்கு பிரமாணத்தின்படி அந்நியர்களை உள்ள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது, அது தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சேர்க்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் எடுத்த உடனே உள்ள சேர்க்கல, எங்க வச்சுட்டாங்க, பாளையத்துக்கு புறவே வச்சுட்டாங்க. இப்ப ராகாப்பும் அவங்க கூட இருக்கிறவங்களும் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. என்னதான் நம்ம உதவி செஞ்சு என்ன பண்ணாலும் நம்மள ஒரு டிஸ்டன்ஸ்ல தானே வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரிவினையை தானே உண்டாக்கி இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட கூட ஈக்குவல் இல்லைங்கிறத காட்டுறாங்க தானே. பல நேரத்தில் நம்மள அப்படித்தானே செஞ்சாங்க. எவ்வளவு சூழ்நிலை போனாலும் நம்மள ஒரு எல்லாரும் எதிரிலையும் ஒரு மட்டம் தட்டுற வேலை ஒண்ணு நடந்துச்சு இல்ல, ஈக்குவல்னு நம்மளை ஒத்துக்கவே இல்லை, எல்லாரும் எதிரிலையும் கொண்டு போய் உட்கார வைக்கல, அது நடக்க தானே செஞ்சுச்சு. அதுதான் ராகாப். இத்தனைக்கு இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறது இதுக்கு பேரு. ராகாப் செய்தது நன்மை, அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்து வீட்டுல தங்க வச்சு 2 பேர் ஜீவனை காப்பாத்தி மறுநாள் காலையில பத்திரமா அனுப்பி விடுறா, கயிறை கட்டி இறக்கி விடுறா, எல்லாம் செய்தா. ஆனால் எல்லாம் முடிச்சு வந்த உடனே சொல்லிட்டான், நீ கொஞ்சம் வெளியவே இருமா, நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, ஏன் நீ அந்நியர் புறஜாதி. அவ வியூல யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு ஈக்குவல் இல்லையா? நான் எரிகாவை பொறுத்த வரைக்கும் வேசியா இருந்தாலும் ஊருக்குள்ள இருந்தேன், இங்கே நான் கழுவப்பட்டு விட்டேன், என்னை கூட்டு வந்துட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, ஆனா என்ன எங்க வச்சுட்டீங்க, புறம்பே வச்சுட்டாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணங்கள் அவமானப்படுத்தப்பட்டவங்க எத்தனை பேர், எல்லாரும் சொந்தக்காரங்க எதிரிலையும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, ஒரு மக வயசு இருக்கும், அவ சொன்னா, ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்களாம். போன போது ஒரு நாள் ராத்திரி தான் அவங்க வீட்டில் தங்கி இருந்தாங்களாம், அவளும் அவங்க கணவனும் பிள்ளைகளும். மறுநாள் காலையில சொந்த அக்கா கூப்பிட்டு கேட்டாங்களாம், கொஞ்சம் உள்ள வான்னு கூப்பிட்டாங்களாம். என்ன காண்கேன்னா, நேற்று ஒரு மோதிரம் இங்கே வச்சிருந்தோம் காணோம், நீ உன் பிள்ளைங்க யாராவது எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அவளுக்கு மனசு உடஞ்சிருச்சு. ஒருவேளை தெரியாமல் கேட்குறாங்க, நான் எங்க எடுக்க போறோம் அப்படின்னு. இல்லை, இங்கே யாரும் எடுக்கிற அளவுக்கு, அந்த மோதிரத்தை எடுக்கிற அளவுக்கு யாரும் இங்கே கஷ்டப்படுறவங்க இல்லை, எங்களுக்கு சந்தேகம் உன் பேல தான், நேரடியாக கேட்டாங்களாம். அவன் அப்படி அழுதா அந்த பிள்ளை, அண்ணா இப்படி ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு. இது இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அதே ராகாப்பை கர்த்தர் என்ன செய்தாரா? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி
மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எங்க வந்துட்டா? இப்ப இஸ்ரவேல் நடுவில் வெளியே இருந்தவள் ஆண்டவர் உள்ள குடியிருந்து உட்கார வச்சுட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவளுக்கு என்ன பேர் கொடுத்தான் பாருங்க. அவன் என்ன பேர் கொடுத்தான்? ராகாப் என்னும். சில நேரத்துல இதுதான் நடக்கும். நாம மாறி வந்துருவோம், நம்முடைய பழச ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அவன் மாறி வந்துட்டு இங்க வேசித்தனம் பண்ணல. அவ இஸ்ரவேலுக்குள்ள அவ என்ன செய்யல? அவ எரிகோல இருக்கும்போது அது அவருடைய தொழிலாக இருந்தது. அவ மாறி வந்துட்டா. இங்க ஆண்டவர் அவ ஃபர்ஸ்டே சொல்லிட்டா, உங்க தேவன் உங்களுக்கு செய்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் எல்லாம் சொல்லிட்டா. ஆண்டவர் அறிஞ்சிட்டா. ஆனாலும் வந்தாலும் அந்த பட்ட பேர் என்ன செய்யல? சில நேரத்தில் நம்ம பட்ட பேர் போகவே போகாது. நம்ம குறிச்ச ஒரு பேர் ஒன்று போகவே போகாது. அது என்ன பேர் வேணாலும் இருக்கும். அது அவமானப்படுத்துற பேரா இருக்கும், அல்லது கௌரவ குறைச்சல் பண்ற பேரா இருக்கும், எல்லாரும் எதுலையும் கேவலப்படுத்துற பேரா இருக்கும். ஒரு பேரை சொல்லிட்டே இருப்பான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பான், நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அது உருப்படாதவன் சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லுவான். அந்த பேர் இருந்துகிட்டே வரும். கூட்டிட்டு வந்துட்டான் நடுவில். இப்ப ஆண்டவருக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு, பிரமாணத்திலையும் கொண்டாந்துட்டாரு. அது ரொம்ப நம்ம ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உன்னோட சேர்ந்து கொள்கிற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. எந்த பாகுபாடுமே கிடையாதுப்பா. அந்நியனா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், பிரமாணம் ஒண்ணுதான், ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான், எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா உள்ளே வந்த ராகாப்பை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை என்ன? ராகாப் என்னும் வேசி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல ராகாப் என்னும் வேசின்னு சொன்னாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். யார் இடத்தில் பெற்றான்? ராகாப் என்னும் வேசியின் இடத்துல பெற்றான் இல்ல. யார் இடத்துல பெற்றான்? ராகாபின் இடத்துல பெற்றான். அவ்வளவுதான். எல்லா பேரும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவால் துடைத்தறியப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டுல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக மாத்தி விட்டார். அல்லேலூயா. இப்ப நான் நடுவில் குடியிருக்கிறேன். என்னன்னு காரணம் கேட்டா, நான் ஒரு மணவாளனை திருமணம் செய்திருக்கிறேன் இஸ்ரவேலுக்குள்ள. அந்த மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உள்ளே வந்து விட்டேன். இனி எனக்கான பழைய பேர் எதுவுமே கிடையாது. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனா வேதம் என்னை அப்படி சொல்லவில்லை, மாத்தி அமைச்சிருச்சு. நமக்கு என்ன பேர் வேணா பழைய ஏற்பாட்டுல கொடுத்துட்டு போட்டோம், என்ன பேர் வேணா பழைய வாழ்க்கைக்கு சொல்லட்டும். அந்த இப்ப சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த காலத்துல அந்த ஆளு அப்படிம்பாங்க. உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லல, அப்படித்தான் இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் மாற்றி நம்மை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஆனா இப்ப நம்மளை எப்படி ஆக்கிட்டாரா, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் மாறிடுச்சு, பழசெல்லாம் மாறிடுச்சு இப்ப. ஆனால் தள்ளப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் நடுவில் கொண்டு உட்கார வச்சுட்டார். அன்னைக்கு வேணாம் என்று தள்ளப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய கல் தான் ஜீவ கற்களாக மாறி இன்னைக்கு நாம் ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் தேவனுடைய பிளான் என்ன தெரியுமா? நாம் அத்தனை பேரும் அவருடைய ஆலயத்தின் மாளிகையின் ஒரு கற்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கொண்டு வந்த திட்டம் அதுதான். இங்க அதுக்கு கொண்டு வருவதுக்கு வேணா கர்த்தர் பல காரியங்களை யூஸ் பண்ணி இருக்கலாம். உனக்கு அந்த வேலைக்கு கூட்டு போறேன், இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், அங்க போனா நீ அப்படி ஆயிருவே, இங்க போனா நீ கோடீஸ்வரன் ஆயிருவேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதான் வனாந்தரத்துல நயங்காட்டி அழைத்தல்னு பேரு. இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்க தானே, இங்க அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து தான் இங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், அங்கதான் உங்களை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குவதற்கு கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தார்னா, நாம் அத்தனை பேரும் அவருடைய ஆலயம் ஆகிய மாளிகையினுடைய கற்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். முதலாவது, இந்த கல் தள்ளப்பட்டதும் மனுஷரால் நிராகரிக்கப்பட்டதும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல்லுமாக இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவ கற்களாக மாத்தி உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த கல்லுக்கு இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டி இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, வாசிங்க. ஆகாய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். இப்ப இந்த கல்லெல்லாம் எப்படி வச்சு ஆலயத்தை கட்டி இருக்கிறாராம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால், இப்போ ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரே கல்லுல வச்சு என்ன செஞ்சிட முடியாது, கட்டிட முடியாது. நிறைய கற்களை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தான் கட்டுவாங்க. அப்படி மொத்த பேரும் சேர்ந்து கட்டப்பட்டா தான் ஒரு ஆலயமாகிய மாளிகை உருவாகும். அல்லேலூயா. எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இங்கேயும் அதே தான் வசனம். அதாவது ஒரே ஆவியானவர் தான். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்றாரு. சாலமோன் கட்டின ஆலயமாகிய மாளிகை, அந்த ஆலயமாகிய மாளிகை கட்டப்படும் பொழுது அது அஸ்திவாரம் போடப்பட்டது. எங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது? ஆகாது என்று தள்ளக்கட்ட ஒரு மூளைக்கல்லின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஆனால் கட்டப்படுகிற அந்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது என்றால், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்படுகிறது.
இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆலயம் என்பது நீங்களும் நானும், ஆனால் நாம் மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் ஒரு ஆலயம். நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படிதான் இணைச்சு வச்சிருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது, இசைவாய் கட்ட இணைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஆலயத்தை கர்த்தருக்குரிய மாளிகையா எழும்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான இருக்குல்ல, இந்த கான்செப்ட் இருந்தாதான் அது ஆலயம். இல்லைன்னா அது ஆலயமே கிடையாது. இப்போ வெளியே ஒரு செங்கல் இருந்துச்சு, லோடு இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா செங்கலையும் எடுத்து சேர்த்து வச்சு கட்டினா தானே அது ரூமு, இல்லைன்னா செங்கல் தானே அதுக்கு பேரு. அப்ப நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாதான் அதுக்கு பேரு ஆலயம், இல்லைன்னா அதுக்கு பேர் ஆலயமே கிடையாது. இல்ல, இங்க என்ன இருக்குன்னா, அத்தனை பேரும் தனித்தனி செங்கலா இருக்கிறவங்க தனித்தனி ஆலயமா ஆகணும்னு பாக்குறோம். நாம் அத்தனை பேரும் தனித்தனி ஆலயமா பார்க்கணும். அத வேதம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் அங்கே எழுப்புதல் வந்தது. ஒருமனப்பட்டு கூடி வரும்போதுதான் ஒரு ஆலயம் உருவாச்சு, ஃபர்ஸ்ட் சர்ச். ஆனா இங்க ஒன்னஸ், அதுதான் பிசாசுடைய மிக பெரிய தந்திரம். பெரிய தந்திரத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசைவாய் கட்டப்படுகிற சுபாவம் இருக்குல்ல, அதை தூக்கிடுறான். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாருமே, எத்தனை பேர் இசைவாய் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 செங்கலை மட்டும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டா கட்டடம் எழும்பாது. கட்டடத்தை எடுத்து செங்கலை வச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கட்டடம் எழும்பாது. 2 செங்கலுக்கு நடுவில் என்ன வைக்கணும்? கொஞ்சம் சிமெண்ட் வைக்கணும். அப்ப நோவா காலத்துல பாத்தீங்கன்னா கீழ் பூசப்பட்டதுன்னு இருக்கும். 2த்துக்கு நடுவில் என்ன பண்ணாங்களா? கீழ் பூசினாங்க அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த 2 கல்லுக்கு நடுவுல 2ஐயும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தேவை. அதுதான் இசைவாய் கட்டப்படுதல். அப்ப நாம அத்தனை பேரும் ஆலயமாக இருக்கிறோம் என்றால், அத்தனை பேரும் கற்களாக இருக்கிறோம் என்றால், ஒரு ஆலயமாக மாற வேண்டுமானால் 2 பேருக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு இசைவை உருவாக்கி இருப்பார். அத்தனை பேரும் சேர்ந்தால் தான் ஒரு சர்ச், இல்லை என்றால் ஆலயம் உருவாகாது. ஆனால் இன்னைக்கு சர்ச்சோடைய நிலைமை என்ன? சர்ச்சுக்கு இணைப்பு கிடையாது. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சே போச்சு இல்லையா? ஆமா தானே? சர்ச்சுக்கு என்ன கிடையாது, இப்போ ஒத்துமை கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், யார் பரலோகத்துக்கு போவான்னு நமக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யார் போக மாட்டான்னு நமக்கு தெரியும். யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்படி இருக்கிற இது ஒவ்வொரு சர்ச்சுக்கு நடுவில் இருக்கிறது. இங்க எங்க இசைவாய் வர்றது? யோசிச்சு பாருங்க. அங்க அன்னைக்கு 120 பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. எத்தனை மொழிக்காரன் வந்திருந்தான்? அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டான்ல. அத்தனை பேரும் ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டான்ல. இன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புறஜாதியார்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னஸ் கூட எங்க இல்ல, சபைகளுக்குள்ள இல்ல. பாபேல் கோபுரத்தை கட்டுறான், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறான் இல்ல. ஆண்டவரே பாக்குறாரு, என்னடா இவ்வளவு ஒன்னஸா இருக்கீங்க, இவனுங்க ஒன்னஸை கெடுத்தா தான் பாபேல் கோபுரம் கட்டுறதே நிறுத்த முடியும்னு கர்த்தரே பாஷையை என்ன பண்ணிட்டாரு? தாறுமாறு ஆக்கிட்டாரு. அவன் பூமி எங்க செதறி போயிட்டான். இப்ப செதறி போன நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரே அந்நிய பாஷைக்குள்ள இணைச்சு ஆவியில நிரப்புனா, இங்க நம்மால செதறி போயிட்டு இருக்கான். கேட்டா சொல்றான், செதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆளாளுக்கு ஒரு கல்லும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. யோசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல திருப்பி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வருகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகையில், அவர்கள் ஒருமனப்பட்டு வருகையில், சாலமன் மண்டபத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அந்த ஒருமனங்கிற வேர்டு ஏன் வருது? ஒருமனம் இல்லாமல் ரிவைவல் என்பது கிடையவே கிடையாது. ஒருமனம் இல்லாமல் சர்ச் என்பதே கிடையாது. முதல்ல சர்ச்சினாலே ஒருமனம் இருந்தாதான் சர்ச். ஏதோ இங்க வரோம், நாங்க பஹ்ரைன் போனோம், அங்க ஒரு சர்ச் இருந்துச்சு, இந்த மாதிரி நாங்க அங்க ஆராதிச்சோம், நல்லா இருந்துச்சு ஆராதனை, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செங்கலை உருவிருங்க இந்த இடத்துல, ஒரு செங்கலை உருவிருங்க, உள்ள பூச்சி வருமா வராதா? உள்ள பாம்பு கூட வருமா வராதா? எல்லாம் உள்ள வரும். ஒரு செங்கல் வீக்கானா, இங்க ஒரு விசுவாசி வராட்டி எத்தனை பேர் நம்ம வீக்கா ஃபீல் பண்றோம்? இன்னைக்கு எங்க நடக்குது? பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களோட கேரக்டர் சரியில்லை, அந்த ஆளை பார்த்தாலே சரியில்லை. இங்க நம்ம யாருமே சரி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. we are not perfect here. This is a place to make perfection. நம்மளை சரி பண்ணுகிற இடம் திருச்சபை. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது, இங்க வந்துட்டு அடுத்தவனை பார்க்காதீங்க. அந்த ஆள் எப்படி இருக்கா, இந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆள் சரியில்லைன்னு தோணுதா, அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் சர்ச்சு இல்லையா? கல்லு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? பக்கத்துல சாந்து வச்சு பூசி அதை ரெடி பண்ண தானே பார்க்கணும். இப்ப உடனே அந்த கல்லை தூக்கிட்டு வேற கல்லை வைங்க. எத்தனை கல்லை மாத்துவீங்க? எத்தனை விசுவாசியை மாத்துவீங்க? சர்ச் என்பது உருவாக்குகிற இடம். இங்கே உருவாக்க வருகிறவர்கள் பிரச்சனையோடு தான் இருப்பார்கள்.
Nobody is perfect here. இன்னும் சொல்றேன், ஒரு படி மேல போய் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஊழியக்காரர்கள் நாங்களுமே பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. நாங்களும் உங்களை போல பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறவர்கள். என்ன எங்களை கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்ததுனால எங்களை டீச்சர் மாதிரி வச்சிருக்கிறார். நாங்க எங்களுக்கு கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஒரு கூட்டம் இருக்கு அப்படி சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இந்த ஒரு மனம் இல்லாத வரைக்கும் சபைக்குள்ள எந்த மாற்றமும் வராது, சபைக்குள்ள எந்த எழுப்புதலும் வராது. நீங்க தனிப்பட்ட முறையில நான் என் குடும்பம் என் ஆசீர்வாதம் அப்படின்னு இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் வர வேண்டுமானால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இசைவாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் இங்க எழுப்புதல் வரும், இல்லைன்னா வராது. நிறைய பேருடைய பிரச்சனை இப்ப இங்க அதுதான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆள் மேல உங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தவொன்னே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அவருக்காக ஜோம் பண்ணிட்டு அவரை நேசிக்க தொடங்கிருங்க. யாரை பிடிக்கலையோ அவரை நேசிக்க தொடங்கிருங்க. அவர்கிட்ட போய் பேசுங்க, அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட பழகிருங்க. ஏன் தெரியுமா? இந்த கோபம் ஒரு நாள் கசப்பாய் மாறிடுச்சுன்னா உங்க ஒருத்தரால ஒரு செத்த ஈ மொத்த பரிமளக்காரனையும் தைலத்தையும் நாடி போக பண்ணும். சபைக்குள்ள அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புறம் பேசி 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 இப்ப சபையை பத்தின விஷயங்கள் வெளியே தேவையில்லாம போயிட்டு இருக்கும். அந்த சபையில அப்படியா, இந்த சபையில இப்படியா பேசுறது யாரா இருக்கும்? சபைக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே போய் பேசுறது யாரா இருக்கும்? விசுவாசி தானே இருக்கும். இந்த தூத்தி திரிகிறது யாருடைய வேலை? குற்றம் சுமத்துறது யாருடைய வேலை? பைபிள் எடுத்துக்கோங்க, யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இங்க நிர்வாணத்தை மறைப்பது தான் சேமுடைய வேலை. நிர்வாணத்தை கொண்டு போய் அறிவிக்கிறது காமுடைய வேலை. அவன் சந்ததி சபிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாசி ஒரு வேளை விழுந்து போனவனா இருந்தா, இன்னும் சொல்ற ஒரு படி மேல போய், சபை என்பது விழுந்தவனை தூக்குகிற இடம். அதுக்குதான் சர்ச்சை வச்சிருக்கிறார். சர்ச் வேற எதுக்கான இடமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே விழுந்து போனவன் தூக்கிறதுக்கு தானே வந்தாரு. நீங்க பர்ஃபெக்டா எதிர்பார்த்தா எப்படி? இங்க பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கான இடம் பாருங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, மத்திய 24:2 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஏன் இரண்டாவது ஆலயத்தை இடிச்சிட்டாங்க? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஆலயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் வந்துருச்சு. உள்ளே வந்தோன்னே ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த கல் என்ன செய்ய வேண்டாம். நீங்க ஆகாய 2:5 வாசிச்சீங்கல்ல, அந்த ஆலயத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. அந்த இரண்டாவது ஆலயம் செருபாபேல் கட்டின ஆலயம். அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டதாம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து இசைவாய் கட்டப்பட்டது. அதே ஆலயத்தை பார்த்து கர்த்தர் திருப்பி சொல்றாரு, மத்திய 24:2 சேம் ஆலயம் தான், செருபாபேல் கட்டின ஆலயம் அது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டது. என்ன ரீசன்? பொறுத்து பொறுத்து பாக்குறாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு. அப்புறம் இயேசுநாதர் பாக்குறாரு. உள்ளே வரும்போது கல்லர் கொகை, காசுக்காரர், புறா விக்கிறவர், எல்லாம் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஒன்னொன்னா சேர்த்து கட்டினோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன்? ஒன்னொன்னாக இடிச்சுடுவேன். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்பட்டு போகும்? இடிக்கப்பட்டு போகும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய சபைகள் ஏன் இடிக்கப்பட்டு போகுது? ஜனங்களுக்குள்ள ஒன்னஸ் இல்லாதது, ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. சபைக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது அதை ஒருமித்து சந்திக்கணும். அந்த ஒருமித்து நாம ஃபேஸ் பண்ணணும். அடுத்தவனை குற்றப்படுத்தி 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 இன்னைக்கு சபை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒன்னஸே இல்லை சபைக்குள்ள. ஒன்னஸ் இல்லாத இடத்துல எப்படி ஆவியான வருவார்? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருந்தா வருவேன்னார். ஒருமனப்பட்டு கூடி வரும்பொழுது இங்க 2 பேர் 3 பேர் கூடிதான் வரோம். ஒரு மனம் இருக்குதா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சாலும் சந்தோஷப்படுங்க. அவனுடைய குறைய பார்க்காதீங்க. ஏதோ ஒண்ணு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்க அப்படி உண்மையான மனநிறைவோட நீங்க அவனை சந்தோஷமா பாருங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் பொறாமையா பார்க்காதீங்க. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. எல்லோரும் இசைவாய் கட்டப்பட்டால் தான் ஆலயம் நிற்கும். ஒரு கல்லு வீக்கானாலும் வீக்கு தான். அது வழியா எது வேணாலும் உள்ளே வரும். அந்த கல்லு நானாக இருக்கக்கூடாது. எனக்கு கீழே இருக்கிற கல் இருக்குதே, அது கிறிஸ்து என்னும் கல். அது வசனம் சொல்லுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்படிதானே பைபிள் சொல்லுது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. நம்முடைய சகோதரன் காயப்பட்டா நமக்கு வருத்தப்படணும். யுஎஸ்ல ஒரு தடவை போயிருந்தோம், ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போ சகோதரர்கள்லாம் என்ன சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம். திடீர்னு ஃபோன் வருது. அந்த மாதிரி எங்கள் கூட இருக்கிற சகோதரன் ஒருத்தருடைய மனைவிக்கு திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் பிளாக் இதாயிடுச்சு. அவங்க
அட்மிட் பண்ணிட்டாங்க. இமிடியேட் ஆப்ரேஷன் பண்ணணும். இவர் போகிறதுக்கு 1 hour ஆகும். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சகோதரன் அங்கே போகிறதுக்குள்ள அவங்களுக்கு பாதி ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட இருந்த சர்ச்சே வந்து நின்றுச்சு பாருங்க. வெளியூரில் இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம். உடனே வந்தாங்க, யார் இன்சூரன்ஸில் கையெழுத்து போட்டாங்க, என்ன பண்ண தெரியாது. ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. சர்ச்சு முழுக்க வந்து அவரோட நிற்கிதாங்க. அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் வரும், ஆனால் அந்த கூட நிற்கும் போது எவ்வளோ பெரிய தெம்பு இருக்கும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிவிட்டு முடிக்கிற வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இதுல 3வது ஒரு கல் வருது பாருங்க. ஒன்று இயேசு மூலைக்கல், நான் மேல இருக்கக்கூடிய ஜீவக்கற்கள். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு அஸ்திபார கல் இருக்கு. யார் அது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறதான அஸ்திபார கற்களின் மேல் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ இந்த ஆலயத்தை கட்டியாச்சு, இவ்வளவு பெரிய ஆலயம் நிக்குது. இதுல பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு பெயிண்ட் பண்ணுவோம், மாளிகை பெயிண்ட் பண்ணுவோம். ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க, ஒன்று கிரீன் கலர் அடிச்சிருப்பாங்க, வெளியே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, தூரத்துல பார்த்தா தெரியும், கிராண்டா இருக்கும், லைட்டிங் பண்றாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மாளிகை நிற்பதற்கு மிக முக்கியமான கல் எது தெரியுமா? அஸ்திபார கல். இந்த அஸ்திபார கல்லுக்கு மேலதான் என்ன செய்யுது? இந்த மாளிகை முழுக்க நிற்கும், அத்தனையும் நிற்கும். இந்த அஸ்திபாரத்துக்கு மேலதான் நிற்கும். ஆனா அஸ்திபார கல்லுக்கு எந்த பெயிண்டிங்கும் கிடையாது. யாராவது அஸ்திவாரம் போடும்போது பெயிண்டிங் போட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? குழி தோண்டி அஸ்திவாரம் போடும்போது அதுக்கு பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான கல், அதை பளிங்கில கட்டுவோன்னு கட்டியிருக்கீங்களா? எதுவும் கட்ட மாட்டோம். அந்த கல் கீழே இருக்கும், மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த கல் வெளியே தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நிக்கிற கட்டடம் தெரியும், அதோடைய ஜைஜாண்டிக் தன்மை தெரியும், பயங்கர கம்பீரமா நிற்கும் பார்க்கறதுக்கெல்லாம். அதுக்கு டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. ஓ ஆர்கிடெக்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்கும்பாங்க. ஆனா அத்தனையினுடைய மிக முக்கியமான இவ்வளத்தையும் தாங்கி பிடிக்கிறது யாருன்னு சொன்னா யாரை பிடிக்கும்? அஸ்திபார கல்லை பிடிக்கும். ஆனா அஸ்திபார கல்லுக்கு எந்த விதமான மேன்மையும் இருக்காது, மகிமையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் வெளியே கூட தெரியாது, அது பாட்டும் கிடக்கும் கீழே கிடக்கும். ஆனால் அந்த கல் தான் மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிற கல்லாக இருக்கும். பல நேரங்களிலே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிறக்கூடியதான ஊழியத்தை பெற்றிருக்கிற, அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியமா இருக்கலாம், அல்லது உங்களையும் கர்த்தர் கூப்பிட்டிருக்கலாம். நாம் அத்தனை பேருமே அப்படிப்பட்ட அஸ்திபார கல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல நேரத்தில் நாம செய்யறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. பொதுவாக நமக்கு இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது சரி, எதை பார்க்கும்போதும் சரி, நாம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், ஒரு கனம் கிடைக்கணும். ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அங்கிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பல நேரங்களில். ஆனால் இவ்வளோ பெரியதான கல்லு, இந்த அஸ்திபார கல்லு எதை வச்சு ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு கேட்டா அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 21:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அதாவது சர்ச், மணவாட்டி சபை, அடுத்து வரக்கூடிய புதிய எருசலேம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதன் மேல நாமெல்லாம் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம், ஜீவ கற்களாக இருக்கிறோம், நாம எல்லாமே செஞ்சிருக்கிறோம். ஆனா விஷயம் என்னன்னா, இவ்வளவுக்கு கீழே ஒரு 12 கல்லு தாங்கிட்டு நிக்குது. இவ்வளவுக்கு எது நிக்குது? 12 கல்லு. இந்த 12 கல்லும் வெளியே தெரியவே தெரியாது, அது மறைவாய் இருக்கும். ஆனா இந்த கல்லுக்கு மேலதான் எல்லாமே நிற்கும். பல நேரங்களிலே நம்ம வாழ்க்கை கூட அப்படி அமைஞ்சு போயிடும். யாருக்கும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்காது. நிறைய நல்லது செய்வோம், ஆனா நமக்கு என்ன இருக்காது? யாருமே நம்மளை கனப்படுத்த மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது பாட்டு மறைவா கிடக்கும், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. பல நேரத்தில் நமக்கு தோணும், எதுக்கு இவ்வளோத்தையும் நம்ம செய்யணும்? ஒரு மரியாதை இல்லை. சில நேரத்தில் ஒன்றும் இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே புகழ்வாங்க. ஓ இவர் தான் அப்படித்தான் இப்படித்தான்பாங்க. இந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம உட்காந்துக்கிட்டு. இவ்வளோ செய்கிறோம், நமக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, வெளியே வரவே இல்லை, நம்ம பேரே வெளியே வரல, எதுவும் யாரும் சொல்லலை. நான் எதுக்கு இதை செய்யணும்? ஒரு இடத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும், அல்லது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சோர்வு வரும். இவ்வளவு எதுவுமே செஞ்சும் எனக்கு மரியாதை கிடைக்கல, ஒன்றும் செய்யாதவளா மேலே வந்துகிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்லார், வரும், ஒரு நாள் வரும். மோசே மலைக்கு மேலே போனார், எல்லாரும் யாரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? எப்போ யார் இறங்கி வருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பா? மோசே வருவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆனால் வேதம் சொல்லும், யோசுவா என்ற வாலிபனும் மலைக்கு கீழேயே தங்கி இருந்தார்.
மலைக்கு மேல மோசே போயிட்டாரு. ஜனங்களாம் யாரை பார்த்துட்டு இருக்காங்க? மோசே வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கீழே யார் இருக்கா? யோசுவா நிக்கிறான். இவங்க எல்லாம் மோசையை பார்க்கறாங்க. கர்த்தர் யாரை பார்க்கறாரு? யோசுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவன் இங்கேயே உட்காந்துருக்கிறான், அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறானே. அடுத்து மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போயிட்டாரு. எல்லாரும் ஏஞ்சி மோசையை பின்பக்கத்தையே பார்க்கறாங்க உள்ள போறத. திருப்பி மோசையை முடிச்சுட்டு அவரு கூடாரத்துக்கு போயிட்டாரு. எல்லாம் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். இப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரும் எல்லாருக்கும் தெரியல, அவன் வீட்டுக்கு போயிட்டான், கூடாரத்துக்குள்ள போயிட்டான். ஒரு வயலுக்கும் தெரியாது யோசுவா கூடாரத்துல இருந்தது. ஒரு வயலுக்கும் தெரியாது யோசுவா மலைக்கு மேல உட்கார்ந்து இருந்தது. ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, மோசேக்கு அப்புறம் அவருடைய பையன் வரல, கெர்சோம் வரல. மோசேக்கு அப்புறம் காலேபு வரல. காலேபு பாத்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் தான் கானானுக்குள்ள போயிட்டு வந்தவங்க. வந்துட்ட போது கர்த்தர் சொல்றாரு, காலேப் வேற ஆவி உடையவன் சொன்னார். காலேப் தான் பேசினான். ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணது யாரை தெரியுமா? யோசுவாவை செலக்ட் பண்ண. காரணம் என்ன? காலேப் வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா யோசுவா அவன் பாட்டு தேவனுடைய வீட்டுல தங்கிட்டே இருந்தான். யார் பார்க்கறாங்க யார் பார்க்கல எனக்கு கவலையே கிடையாது. நான் தங்கி இருப்பது அடுத்தவங்க என்னை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் தேவனுக்காக இங்கே தங்கி இருக்கிறேன். நான் மோசேக்காக மலைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் மத்தவங்க என்ன கனப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், ஆனால் கனப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிச்சயம் கனப்படுத்துவார். அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். பல நேரத்தில் நாம செய்யக்கூடியதை மேல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நம்மை கவனித்துக் கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை நாள் எத்தனை பேர் யாரை ஏமாத்திட முடியும்? எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள 32 வருஷம் ஆகுது. நான் ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லுவேன், நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உயர்வு என்பது கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த நேரத்தில் தானா வரும். நீங்க அதுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட கணக்கு எழுதி அவர் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்கக்கூடாது. இந்த கட்டணம் மேலே வந்துருச்சு, அந்த கல்லுக்கு மரியாதை, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. எந்த கல்லுக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ, அஸ்திவார கல்லுக்குன்னு ஒரு மரியாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே பலனை கொடுக்கிற தேவன் அவர். 11ஆம் மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு, 1வது மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ற தேவனே கிடையாது. அவன் கிரியக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருது. இந்த தேவாலயம் கட்டும் போது ஒரு வசனம் வாசிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது எங்க என்ன வார்த்தையை ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திபார முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் முதல் மேல் திறன்கள் கீழிருந்து மேல கல்லு வரைக்கும் அத்தனை கல்லும் விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அத்தனையும் விலையேற பெற்றதுதான். நம்மள என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்களே பாருங்களேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் வாங்குறோம். இந்த மேல இருக்கிற செங்கலுக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் இல்லையா? கீழே இருக்கிற செங்கலுக்கு என்ன செய்யல? அஸ்திவார இருக்கிற செங்கலுக்கு எந்த பெயிண்டும் அடிக்கல. ஆனா அந்த செங்கலுக்கும் இந்த செங்கலுக்கும் ஒரே விலை தான். ஆமா தானே? அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே வண்டியில தான் வந்துச்சு. அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே சூளையில தான் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் ஒரே விலை தான், ஒரே டிராவல் தான், எல்லாம் ஓகே தான். சிலது மறைஞ்சு இருக்குது, சிலது வெளியே இருக்குது. வெளியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் கேட்டு பூசி கனப்படுத்துறாங்க, உள்ள இருக்கிறதுக்கு கனப்படுத்தாம அது பாட்டு உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் வரைக்கும் இருக்கிற அத்தனை கற்களும் விலையேற பெற்றது. இதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. நமக்கு ஒண்ணும் இல்லை ஏதும் இல்லை, நம்ம எதுக்குமே லாய்க்கில நினைச்சாலும் அங்க நல்ல லாய்க்கில் ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறாம்ல, அவனையும் நம்மளையும் ஒரே ரத்தத்துல தான் அவர் மீட்டிருக்கிறாரு. அவனுக்கும் நமக்கும் ஒரே விலை தான். இங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேபி நமக்கு டேலண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும். பரலோகத்துக்கு நல்லா தெரியும், இவனுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அது ஒரு நாள் யூஸ் ஆகும், அது வெளியே வரும், அன்னைக்கு இவனை எடுத்து நான் பயன்படுத்துவேன். பல நேரத்தில் நம்ம அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம், அஸ்திவார கல்ல மாதிரி உள்ள உட்காந்துருப்போம். அங்க வேணாங்க, அது எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ரைட்டு, நீ எனக்கு உண்மையா இருக்கியா, எனக்கு உண்மையா இருக்கியா, அவ்வளவுதான் போதும். ஒரு நாள் வரும், அஸ்திவார கல்லிலிருந்து மேல் திறன் கல்லு வரைக்கும் அத்தனை கற்களுக்கும் ஒரே விலை தான், விலையேற பெற்றது. இங்க யாரும் டேலண்ட் இல்லாதவன் விலை இல்லாதவன் கிடையாது, இங்கிலீஷ் வராதவன் விலை இல்லாதவன் கிடையாது. சில நேரத்தில் நம்ம பேசும்போது இங்கிலீஷ் தப்பு தப்பா கூட பேசுவான், கூட இருக்கவங்க சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவன் நல்லா அவன் நல்லா இங்கிலீஷ் பேசி நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசாமல் இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன, இப்போ ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவர் இல்லையா? இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட கொண்டு போய் உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். எப்படியும் தேவன் நினைச்சா எங்க வேணா உயர்த்துவார், எப்படி வேணாலும் கொண்டு வருவார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம மெருகேற்றி கொள்றது வேற, நமக்கு நாமே அதுக்கப்புறம் அதை படிக்கிறது அதெல்லாம் வேற. இல்ல எதுக்கும் யூஸ் ஆகல, என்ன தள்ளிட்டாங்க, எனக்கு சான்சஸ் இல்லை, நான் இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை இந்த சபைக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாரு, அவருக்குள்ள கொண்டாந்து இருக்கிறாருன்னா நாம் உபயோகம் இல்லை என்பதற்காக அல்ல, நம்மை உபயோகப்படுத்துவதற்காக கொண்டாந்து இருக்கிறார். எவ்ரிபடி, எல்லாரையுமே கர்த்தர் ஒரே விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாரு. அந்த விலை கர்த்தருக்கு தெரியும். உங்களை என்னையும் விலையேற பெற்றவராய்த்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி பார்க்கணும்? நம்மள ஒரு அஸ்திவாரத்தின் மேல் நான் போடப்பட்டிருக்கிறேன், ஒரு மூளைக்கல்லுக்கு மேலே நான் இருக்கிறேன். ஒருவேளை நான் வெளியே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. நீங்க சபைக்குள்ள செய்யற ஊழியம் யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு குப்பை இருக்குது, நீங்க எடுக்கிறீங்க, யாரும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியமே இல்லை. எடுத்து குப்பையை போட்டு நீங்க வேணும் போயிட்டீங்க, ஆனா பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். 4 பேர் குப்பையை பார்த்துட்டு தாண்டி போனதுக்கும் நீங்க எடுத்து போட்டதையும் பரலோகம் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, என்னுடைய ஆலயம் நீட்டா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆண்டவர் அதை கூட கனப்படுத்த வல்லமை உள்ளவர். நாம செய்யறத மனுஷன் கனப்படுத்துறான், கனவீனப்படுத்துறான்றதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. ஒரு நாள் வரும், பரலோகம் நம்மை கனப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? நாம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? முதலாவதாக தள்ளப்பட்ட கல்லைத்தான் கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்தார். ஆகாததென்று தள்ளப்பட்டதை மூளைக்கல்லாக மாற்றினார், தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றினார். அன்னைக்கு எங்கேயோ தேவனுடைய வீட்டில் ஆகாதென்று கடந்த ஒரு கல்லை தூக்கி தலைக்கு அவன் கல்லாக வைத்தான் யாக்கோபு. அந்த கல் தான் பின்னாட்களிலே ஆலயமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லாக மாறியது. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் தள்ளி எதுக்கும் லாய்க்கில்ல, எதுக்கும் உதவல அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருந்தா ஆண்டவர் சொல்வார், ஒரு நாள் உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன், ஒரு நாள் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன், ஒரு நாள் நீ தேவனுடைய வீடாக மாறுவாய். கர்த்தர் உன்னை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் வேண்டான்னு யாரையும் இந்த பூமியில படைக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை உள்ள கொண்டாந்திருக்கிறார். 2வது மிக முக்கியமானது, கொண்டு வரப்பட்ட நாம் அத்தனை பேரும் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கணும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கணும். நடுவிலே பரிசுத்த ஆவியாகிய சாந்து பூசப்பட்டிருக்கணும். ஒன்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல பிசாசு சபைக்குள்ள இருக்கிற ஒன்னஸை உடைச்சுக்கிட்டே இருக்கிறான். உங்களுடைய படிப்பு, உங்க வேலை, உங்க சம்பாத்தியம், உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே இந்த காம்பவுண்டுக்கு வெளியே. இந்த காம்பவுண்டுக்குள்ள நாம் எல்லாம் ஒரே ஆலயம், ஒரு இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, ஒரு தேவனை சேவிக்கிறவங்க, ஒரே ஒரு முன்குறிக்கப்பட்ட இடத்துக்கு நாம போக போறோம், பரலோகத்துக்கு. இங்க எதுவும் இருக்கக்கூடாது. இப்பவும் சொல்றேன், ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சாரை கீழே தள்ள கர்த்தரால் முடியும். ஆடுகளுக்கு புல்லு போட்டு கொண்டிருக்கிற தாவீதை ராஜாவாய் மாற்ற அவரால் முடியும். இன்னைக்கு உனக்கு இருக்கிற ஸ்தானம் இல்லாமல் போகவும் அவரால் பண்ண முடியும். ஒண்ணும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த உன்னை மேல கொண்டு உட்கார வைக்கவும் அவரால் முடியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறத கிருபைன்னு நினைக்கணும். கண்ணுக்குள்ள, சிந்தனைக்குள்ள, பேச்சுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. நேத்து நீ ஒண்ணும் இல்லாம இருந்த கர்த்தர் இன்னைக்கு ஒண்ணு உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத எத்தனையோ பேரை நாளைக்கு அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அற்பமாய் எண்ணக்கூடாது. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால் தான் கர்த்தரால் நினைக்கப்பட்டாள். அற்பமாய் நினைக்கப்பட்ட அன்னாள் தான் கர்த்தரால் நினைக்கப்பட்டாள். நீ அற்பமா யாரையுமே நினைக்காது, கர்த்தர் அவங்கள நினைக்க தொடங்கிடுவார். நாம உயர்த்தப்பட்டதுக்கு எதுவும் காரணம் இல்லை, கர்த்தருடைய கிருபை மட்டும் காரணம். நம்ம விட டேலண்டா இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வேலை நமக்கு கிடைச்சிருக்குது. எத்தனையோ பேர் உழைச்சி கிடைக்காத சம்பளத்தை கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறார். அது கர்த்தருடைய கிருபை. எல்லாருடைய இசைவாய் பழகணும். சபைக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. யாரையும் தள்ளக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. யாரையும் பார்த்து நீ அவங்க ஒண்ணுமில்லாதவங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு அவங்க எப்படி வேணா இருக்கலாம், நாளைக்கு தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவர். நம்ம அப்படி யாரையாவது அற்பமா நினைச்சிருந்தா முதல்ல அவங்க கிட்ட போய் தான் நம்ம பேசணும், அவங்களோட தான் ஒப்புரவாகணும்.
யார் மனசையாவது ஹர்ட் பண்ணி இருந்தீங்கன்னா முதல்ல அவங்களோட போய் ஒப்புரவாகுங்க. உங்கள் பேச்சுகளில் அவங்கள ஏதாவது நீங்கள் கொஞ்சம் காயப்படுத்தி இருந்தீங்கன்னா முதல்ல போய் ஒப்புரவாயிடுங்க. எத்தனையோ ராஜ்ய பாரங்களை கவிழ்த்து போட்ட தேவன், புழுதியிலிருந்து கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்த தேவன். அதனால ஒப்புரவாக்குறது ரொம்ப முக்கியம். கடைசியாய் அவருடைய ஆலயத்தில் அவர் மூளைக்கல், எத்தனையோ ஜீவக்கற்கள், நான் ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அஸ்திபார கல் இருக்குது. அது வெளியே தெரியாது, யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் அதுதான் மொத்தத்தையும் தாங்கிட்டு நிற்கிது. அந்த மாதிரி சில நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பு வெளியே தெரியாது, நீங்கள் செய்கிற வேலை யாருக்கும் தெரியாது, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்த உதவி வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சிருப்பீங்க, ஆனால் அது அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே மறக்கப்பட்டிருக்கும். ஆனால் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கும். அவர் மறக்கிற தேவன் கிடையவே கிடையாது. அவர் மறக்கவே மாட்டார். ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தா கூட மறக்க மாட்டார். அந்த தேவன் எப்படி உன்னை மறந்துடுவார்? நீ மறைவாய் செய்த எத்தனையோ நன்மைகள், யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகள், நீ பரிதவிச்சு போய் செஞ்சல. சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ தேடி சென்று போய் உன்னால முடிஞ்ச காசையோ பொருளையோ கொடுத்துட்டு வந்தல்ல. அவங்களும் சொல்லாம இருந்திருக்கலாம், ஏன் அவங்க கூட மறந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை சந்தோஷமா பார்த்தார், சந்தோஷமா உன்னை பார்த்தார். என் பிள்ளை என் இருதயத்தை உள்ள பிள்ளையா இருக்குது, தேடி போய் செஞ்சுட்டு வந்துச்சு. அவங்க மறந்துட்டாங்க, ஆனா நான் மறக்கலன்னு ஆண்டவர் சொல்றார். நான் மறக்கல, எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த 3 கல்லில் நீங்க எந்த கல்லா வேணாலும் இருக்கலாம். தள்ளப்பட்ட கல்லா கூட இருக்கலாம், அல்லது இசைவாய் கட்டப்படுகிற ஜீவ கற்களா இருக்கலாம், அல்லது மறைவாய் இருக்கிற அஸ்திவார கல்லா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, நாம் அத்தனை பேரும் அவருடைய ஆலயத்துக்குள் தான் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கோட ஆவியானவர் பேசி இருப்பார். இப்ப நம்மளை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என் கூட பேசி இருக்கிறீங்க. ஒருவேளை கர்த்தரும் கூட இடைப்பட்டு இருந்தா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஒருவேளை யாருக்கும் தெரியாம கூட இருக்கட்டும், ஆண்டவரே பரவாயில்ல, எத்தனையோ நாள் புலம்பி இருக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க, நான் செஞ்சதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மறந்துட்டாங்க, நான் மறக்கவே இல்லை, நான் எழுதி வச்சிருக்கிறேன். உனக்குரியதை வரும்பொழுது நான் நிச்சயம் செய்வேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அது. நான் வரும்போது உன் கிரியைக்கு தக்க பலனை நான் நிச்சயம் செய்வேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 3 கற்களில் 3 ஸ்தானங்களில் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் கண்ணீரை துடைத்து, ஆண்டவரே அவர்கள் ஏமாற்றப்பட்டது போல உணர்ந்திருக்கிறாங்கப்பா. எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. நான் எவ்வளவோ செஞ்சேன், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் செஞ்ச சின்ன தப்பை நீங்க பிடிச்சுக்கிட்டாங்க, என்ன அதை பத்தி மட்டுமே பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் தப்புக்கான மன்னிப்பை நான் தந்துட்டேன், ஆனா நீ செஞ்ச நன்மைக்கான ஈவுகளை நான் கட்டளையிடுவேன். கட்டளையிட்டுருங்கப்பா, குறைவில்லாதபடி ஆசீர்வச்சிருங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் மறைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, உங்க பார்வையில நாங்க இருந்தா போதும் ஆண்டவரே. நீங்க எங்களை நினைச்சா போதும் ஆண்டவரே. மனுஷன் எங்களை உயர்த்துறவன் நாளைக்கு ஒருவேளை கீழே போட்டுருவான், ஆனா நீங்க ஒரு நாளும் எங்களை கீழே விடவே மாட்டீங்க, தாழ விடவே மாட்டீங்க. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்துருவீங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.